இங்க பாருங்க இந்த பாட்டில் தண்ணி குடிச்சேன். ஸோ ஓகே. நெறைய வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. இது என்ன வேர்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. நான் படிக்கல ஆக்சுவலா. அது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ம். பாருங்க. தண்ணீருக்கு வந்து அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு. ம். அதனால தான் தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ அழுக்கா இருக்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பாட்டிலோட தண்ணீர் கலர் டார்க் ப்ரவுனா இருக்கும். இந்த வாட்டர்ல என்ன எழுதியிருக்கணும், நான் அதுவாவே மாறுறேன் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம் ஆக்சுவலா. ம். ம். யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குருஜி இருக்காரு, மகாருத்ரா அவர்கள். ஸோ அவரை பற்றியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆன உடனே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் ஒரு டேபிளில் ஒரு பாட்டில் இருந்துச்சு சார். வாட்டர் பாட்டில் தான். அந்த ஓகே, ஓகே. வாட்டர் பாட்டில் தான். அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா, என்னமோ லெட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதி எல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சுருந்தீங்க. பட் அது படிச்சீங்களா இல்லையா அது? இல்ல சார் நான் படிக்கல. ஓகே. வந்த வேகத்துக்கு தாகம் தான் இருந்துச்சு. அது எங்க ஓகே, படிக்க டைம் இருந்துச்சு. ஓகே. தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். ஸோ இத பத்தின ஒரு பதிவு நம்ம போடலாம். அது என்ன? ஏது? அது எதனால எழுதி வச்சு அந்த பாட்டில்ல தண்ணி குடிச்சா என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எதனால அது அப்படி எழுதி வைக்கிறீங்க? ஓகே. நீங்க அந்த ப்ளூ கலர் பாட்டில் ஆமா சொல்றீங்களா? சார். எஸ். எடுத்து வச்சிருக்கீங்களா? எஸ். சூப்பர். இங்க பாருங்க இந்த பாட்டில் தண்ணி குடிச்சேன். ஸோ ஓகே. நெறைய வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. இது என்ன வேர்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. நான் படிக்கல ஆக்சுவலா. அது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ம். பாருங்க. ஐ ரேடியேட் விஸ்டம். ஓகே. ஐ எக்ஸ்பிரஸ் கிராட்டிட்யூட். ம். ஐ எம் ஹெல்த்தி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஐ எம் வெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ம். ஐ எம் வொர்த்தி ஆஃப் ஆல் மை டிசையர்ஸ். அவ்வளோதான். எனக்கு லைஃப்ல என்ன விஷயங்கள் வேணும்னு ம். நினைக்கிறேனோ அதை இந்த வாட்டர் பாட்டிலில் எழுதி வச்சிடுவேன். ஓகே. நீருக்கு வந்து ஞாபக சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரூவன். ம். சரிங்களா? மசாரு எமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை சயின்டிஃபிக்காக நிரூபித்தவர். நம்ம இப்போ பழமொழியிலேயே சொல்லும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தாயை பழிச்சாலும் தண்ணீரை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணீருக்கு வந்து ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, எங்கேருந்து வருதுன்னு பார்க்கக்கூடாது, ஓடுற தண்ணி எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தண்ணிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள்ல விஷயம் வந்து கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணியா தான் குடிச்சிடுறாங்க. கொஞ்சம் தண்ணி வேற ஒரு டேஸ்ட்டா இருந்தா, அது என்ன தண்ணி நல்லாவே இல்ல அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து தண்ணிய பழிக்கக்கூடாது ஆமாம், அப்படின்ற நம்ம மாரி ஏதாவது சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். இப்போ தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி இருக்குங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் நடத்தின ஆராய்ச்சியில், டாக்டர் மசாரு எமோட்டோ அவர்கள் நடத்தின ஆராய்ச்சியில், ஓகே. நீங்கள் யூடியூப்பில் கூட போய் செக் பண்ணலாம். டாக்டர் மசாரா எமோட்டோஸ் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் வாட்டர்னு போட்டிங்கன்னா வரும். ஓகே. அவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு தண்ணி பாட்டில்லையும் வேற வேற விதமான வார்த்தைகளை வந்து எழுதி விட்டுனாங்க. சரிங்களா? அது எப்படின்னா, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு இதில், யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு இதில். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸில், அந்த அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலாக இருக்கணும். அந்த தண்ணீருக்கு வந்து அந்த வேர்டிங்ஸை படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது அதோட அந்த மெமரியை வச்சுக்குது அப்படிங்கிறது வந்து அவர் ப்ரூவ் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து அவங்க வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணாங்க. சரிங்களா? நம்ம ஐஸ் கட்டியாக மாற்றி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான வடிவங்கள் எடுத்து தான் அந்த தண்ணி. சரிங்களா? ஒரு சில பாட்டில்ஸில் நெகட்டிவாக எழுதுனாங்க. யூ ஆர் அக்லி. சரியா? நீ அசிங்கமாக இருக்க, நீ வந்து எதுக்கும் வேலைக்காக மாட்ட, நீ ஒரு ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்லி எழுதுனதுல, அந்த நெகட்டிவான விஷயங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உருவங்கள் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே நிறைய இமேஜஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போனால் பார்க்கலாம். அப்போது தண்ணீருக்கு வந்து அவ்வளவு ஞாபக சக்தி இருக்குது. அதனால தான் தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த தண்ணீர் வந்து அவ்வளோ ஒரு மெமரி கெப்பாசிட்டியோடு இருக்குது ஆக்சுவலாக. இப்போது இதை எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம உடம்புலையும் வந்து பிளட்டில் 70% தண்ணீர் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போது நாம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் எழுதி வச்சு என்ன ஆகும்னா, இதோட மெமரிஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நான் ஒரு ஒன் டே இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கிறேன், அடுத்த நாள் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் என்ன எழுதியிருக்கணும் அதுவாக தான் அந்த வாட்டர் ஷேப் எடுத்திருக்கும். ஸோ அதை வந்து நான் பருகும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா,
என்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் அது தண்ணீர் மிக்ஸ் ஆகும்போது அதுலேயும் 70% தண்ணீர் தான் அப்படிங்கும்போது இந்த வாட்டரில் என்ன எழுதியிருக்கணும், நான் அதுவாகவே மாறுறேன் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம் ஆக்சுவலாக. ம் ம். இப்போ இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை நம்ம குடிச்சோம்னா, ஸோ இதில் என்ன வேர்ட்ஸ் எழுதியிருக்கோ அது நமக்குள்ள ஆமா, கலந்துரும். So ஆமா. அதுவா நம்ம நமக்குள்ள மாறிடுறோம். டைரக்ட்டா கலக்காம உள்ளுக்குள்ள நாம ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம பிளட் செல்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணும். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஓகே. ஈவன் நம்ம மைண்டுக்குமே நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன். நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதி ஒட்டும்போது, அத தானே நம்ம அந்த ஆமா. தண்ணிய தானே குடிக்கிறோம். அப்போ நம்ம உடம்பும், மனசும் அதுக்கேத்த மாதிரி தயார் பண்ணிக்குங்கிறது தான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இது யார் எப்படி வேணா கமெண்ட்ஸ்ல ம் ம். இது பண்ணலாம். பட் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன விஷயங்கள் வேணுமோ அதை எழுதி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் ஒட்டி, அந்த தண்ணீரை நம்ம ரெகுலராக குடிச்சுக்கிட்டு வரும்போது, நம்ம லைஃப்பும் அப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பேர். ம் ம் ம். சரிங்களா? தண்ணீரை பயன்படுத்தி நாம் எப்படி நம்ம லைஃப் அமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் அதில். அதே மாதிரி சார் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாட்டில் வந்து இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில், நம்ம கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி தான் எது வேணா எது வேணாலும் மெட்டீரியல் பயன்படுத்தலாமா? விஷயம் இல்லை ஆக்சுவலாக. ம் ம். ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், இல்லை கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ம் ம். நம்ம இப்போ ஸ்டீல் பாட்டில்லாம் யூஸ் பண்ணால் தண்ணீருக்கு வெளியில் இருக்கிற எழுத்துக்களை படிக்க முடியாது. ஆக்சுவலாக இது சொல்லும்போது ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி எப்படி இதை எழுத படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. நான் இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, நம்ம ஏன் சின்ன சின்ன பாட்டிலில் இது பண்ணோம்? இப்போ எப்படியோ தண்ணினா ஒரு பாத்திரத்தில் ஒரு அண்டால தான் போட்டு வைக்கிறாங்க. ம் ம் அந்த அண்டால கூட நம்ம எழுதி ஓட்டிட்டா அதோட வேர்ட்ஸ் அதோட அதுதான் சொன்னேன், பண்ணலாமா? டிரான்ஸ்பரண்ட்டுன்னு. அப்படி பண்ணலாமா? இல்லை பெரிய பெரிய பாத்திரத்தில் இல்லை, அந்த தண்ணீர் வந்து அந்த எழுத்துக்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து கண்ணாடியோ இல்லை ம். ஒரு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தெரியக்கூடிய விஷயமா இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் நம்புகிறேன். பார்த்துருக்கிற ஒரு சில பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது இப்போ அந்த வாட்டர் எனர்ஜைஸ் ஆகுதா எஸ் இல்லையா எஸ். அப்படிங்கிறது நீங்கள் அது மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். சொல்லுங்கள் சார். ஒரு 2 கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஆ சரிங்களா? ஒரு கண்ணாடி பாட்டில் மேலே வந்து நான் உன்னை நேசிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதுங்க. ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன வேணால் நீங்கள் எழுதி அது மேலே போட்டு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஓகே. அதில் அந்த பாட்டிலில் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுடுங்க. ம். சரிங்களா? இன்னொரு பாட்டிலில் நீ ரொம்ப அழுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி எழுதுங்க. யூ ஆர் அக்லி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அந்த பாட்டில்லையும் அதே மாதிரி ஃபுல்லாக டேப்பை ஒட்டிட்டு எழுதி ஒட்டிட்டு அதை ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த 2 பாட்டிலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இல்லாமல் ஒரு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் தனித்தனியாக ஒரு இடத்துல வைங்க. 10 நாள் அது பக்கமே போகாதீங்க. ஓகே. சரிங்களா? இல்லை 10 நாள் நீங்கள் டெய்லி காலையில் போயிட்டு நீ அழகாக இருக்க அப்படின்னு எழுதியிருக்கிற பாட்டில் கிட்ட போய் நீங்கள் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீ அழுக்காக இருக்க அப்படின்னு சொல்கிற பாட்டில் கிட்ட போய் நீ அழுக்காக இருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு 10 நாள் சொல்லிட்டு வாங்க, நீங்கள் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல. சரியா? 10 நாள் கழித்து போய் பாருங்கள், நீ அழுக்காக இருக்கேன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாட்டிலோட தண்ணீர் கலர் டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஓ ஓகே. சரிங்களா? இல்லாட்டி அது வந்து அழுக்கு கலரில் மாறி இருக்கும். ஸோ இது வந்து நீங்களே உங்களை ட்ரை பண்ணி மெத்தடு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடு நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேர்ட்ஸ்க்கு வந்து பவர் இருக்கா இல்லையாங்கிறது, பவர் இருக்குது. பட் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் இல்லையா? அது முக்கியம். அது பாசிட்டிவான முக்கியம். நெகட்டிவான வேர்ட்ஸ் அது நம்ம ரொம்ப சுலபமா தண்ணியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போது நீங்கள் இந்த இந்த மெத்தடை கண்டுபிடிச்ச வந்து ஜாப்பனீஸ் டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி வந்து இதை இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் நமக்கு எல்லாமாவே இருந்தது. ஆக்சுவலாக நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது வந்து அதுதான் பேசிக். இன்னும் இப்போவும் நமக்கு தண்ணீர் இல்லாமல் நம்ம எதுவுமே இயங்க முடியாது. சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, யாரையாவது சாபம் விடணும்னு சொன்னாக்கா அவங்க கையில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஏதோ ஒன்று சொல்லி இப்படி திரும்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போது நீ நாயாக போ, நீ கழுதியாக போன்னு அவங்க சாபம் போடும்போது கமண்டலத்தில் தண்ணி ஊற்றி பண்ணுறாங்க இல்லையா?
ஸோ அது நம்ம சினிமாவில் பார்க்குறோம். அந்த காலத்தில் அந்த கமண்டலம் எல்லாம் பயன்படுத்தினாங்க. தண்ணீரை வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணினாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஒரு மாந்திரீகமாகட்டும், இல்லை வேற ஒரு ஒரு வரமாகட்டும், இல்லை சாபமாகட்டும், எல்லாமே வந்து தண்ணீரை யூஸ் பண்ணி தான் பண்ணினாங்க. ஸோ அப்போ தண்ணி அது வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? ஸோ தண்ணீருக்கு வந்து அவ்வளவு பவர் இருந்தது. ஏற்ற இந்த காலத்துலேயும் இருக்குது. பட் இதை இவங்க மாடர்னாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி நமக்கு சொன்னதுனால நம்மளால் அதை முழு மனசோட ஏற்றுக்க முடியுது. ஸோ எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்பவே வந்து அந்த தண்ணீர் வந்து அப்படி பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஓகே, சரிங்களா? எப்பவுமே வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நதியில் இப்போது தண்ணி வருது அப்படின்னு சொன்னாக்கா அதை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வரவேற்பாங்க. அந்த ஊருக்குள்ளே தண்ணி வருதுன்னா வணங்கிட்டு தான் வரவேற்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எடுத்து அவங்க தலையில் தெளிப்பாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து தீர்த்தம்னு சொல்லி தலையில் தெளிக்கிறோம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம்ல நடந்த ஒரு அபிஷேகம் பண்ணது தீர்த்தம்னு சொல்லிட்டு தலையில் தெளிக்கிறோம். அப்போ என்னன்னா அந்த தண்ணியில் அந்த மெமரி இருக்கும். ஒரு ஒரு ஆமாம் இருக்கும். ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயிலில் நிறைய பூஜைகள் பண்ணியிருப்பாங்க. மந்திர உச்சாரணங்கள் நிறைய இருக்கும். அப்போ அதோட பவரை அந்த தண்ணி கிரகிச்சு வச்சிருக்கும். அதை நம்ம மேலே தெளிக்கும் போது நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ முன்னொரு காலத்துலேருந்தே அதெல்லாம் இருந்தது ஐயா. இப்போ வந்து சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். அருமை சார். இந்த தண்ணி பாட்டிலை வச்சு இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் நம்ம ஒரு பதிவாக போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு பதிவாக எடுக்கணுங்கிறதுக்காக போல் இது என்ன நானும் தெரிஞ்சுக்கணும், பார்த்துட்டு இருக்கிற மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம குருஜிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நானும் இது கண்டென்ட்டாக போடுவீங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்கும்போது நம்ம உள்ள அந்த தண்ணியை பருகும்போது அதாவே நம்ம மாறிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சார் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நிறைய வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் எழுதி வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சார் இன்னொரு மெத்தடு சொன்னார். ஸோ பாசிட்டிவான வேர்ட்ஸுக்கும் நெகட்டிவான வேர்ட்ஸுக்கும் எப்படி நம்ம தண்ணி பாட்டில் எழுதி வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மெத்தடும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் குருஜிட்ட இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது விஷயங்கள் குருஜிட்ட நீங்கள் பேசுனா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி குருஜி. நமஸ்காரம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.